நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ரம்யா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட ஃபோன் பேசிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ரம்யாவோட 2 குழந்தையும் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெத் நடந்திருக்கு. இவங்க இப்படி ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது ரம்யாவோட வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஸோ ரம்யாவும் கதவு திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்கே யாரோ ஒருத்தர் நின்று ரம்யாவை கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ரம்யாவும் யாரோ ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக கிட்ட போய் பார்க்குறா. ரம்யா கிட்ட போக போக அந்த உருவம் பின்னாடி போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ரம்யாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது கூடவே சேர்ந்து பயமும் வருது. ரம்யா வீட்டுக்கே போயிடலான்னு முடிவெடுத்து பின்னாடி திரும்புகிறா. பட் இவ இப்படி திரும்பும்போது திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் ரம்யாவுக்கு கேட்குது. அந்த சத்தம் ரம்யாவோட குழந்தை இது. ரம்யாவும் திரும்பி ரொம்பவே பயந்து அந்த சத்தம் எங்கேருந்து வருதோ அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அங்கே பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு நடுவில் இருந்து தான் இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ரம்யாவும் அந்த மரத்துக்கிட்ட போறா. அங்கே போனதும் ரம்யா ஒரு விஷயத்த பார்க்குறா. அது என்னன்னா, அங்கேருந்து செடிகளுக்கு நடுவில் ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தை அழுகிற சத்தம் அந்த உருவத்தோட வாயிலிருந்து தான் வருது. இவன் அந்த உருவத்தை பார்த்த உடனே பொறுமையாக பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இவ பின்னாடி போக போக அந்த உருவம் ரம்யாவை நோக்கி வந்துட்டே இருக்கு. ரம்யா உடனே திரும்பி வேகமாக வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறா. இவ இப்படி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ரம்யாவோட 1.5 வயசு குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கு. ரம்யாவும் குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிடறா. இந்த நேரத்தில் ரம்யாவோட வீட்டுக்கு வெளியே யாரோ நடந்துட்டே இருக்க மாதிரியான சத்தம் ரம்யாவை கேட்டுட்டே இருக்கு. ரம்யா உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, ரம்யாவோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி துணைக்கு வந்து படுத்துக்க சொல்கிறாங்க. தென் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்ததும் ரம்யா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியாக தூங்கிடுறா. ஸோ ரம்யாவோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.